வார்த்தையை கேட்பதில் தாகமுள்ளவராக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். வார்த்தையின் உட்பொருளை உணர்ந்து செயல்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். வார்த்தையை விட்டு சற்றேனும் விலகாமல் முற்றும் பணிந்து வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறுதி வரை உன் வாக்கை கடைபிடிப்பதில் மேன்மையாளராக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். வாக்கின்படியே பேழை அமைத்த நோவாவை விட சிறப்பு மிக்க மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். வாக்கின்படியே உடன்படிக்கை பேழையை உருவாக்கிய மோசேயை விட சிறப்பு மிக்க மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உயர்வக வல்லமையால் நிரப்பப் பெற்ற புதிய உடன்படிக்கை பேழையாகிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது அருளை கண்டடைந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது அருளை கண்டடைந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். தமது வாழ்த்தொலியால் தாயும் சேயும் தூய ஆவியாரால் முற்றிலும் மாட்கொள்ளப்படச் செய்யும் அளவுக்கு தூயவராக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக
இறைவார்த்தை விதைக்கு 100 மடங்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததால் இயேசுவின் தாயாகும் பேறு பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். வார்த்தையானவரை வயிற்றில் மட்டுமல்ல உள்ளத்திலும் சுமந்தவர் என்று இரட்டிப்பான புகழை இயேசுவிடமிருந்து பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதில் திருமகனுக்கு தோழமையாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டிய சீடர்களுக்கு முன்மாதிரிகையான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமதருளால் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ முடியும் என்ற அடிச்சுவட்டை தந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறைவார்த்தையின்படி வாழ விருப்பப்பட்டவர்கள் புனிதர்களாகிட முன்மாதிரிகையாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே விண்ணகம் செல்ல முடியும் என்ற உயிர்த்துடிப்பை தந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வாகவும் வழியாகவும் உயிராகவும் மூச்சாகவும் இருந்து எங்களை இயக்கும் அன்பு தந்தையே, நீர் ஒருவரே பெரியவர், எங்களை உயிர்ப்பிக்க வல்லவர், உம் வார்த்தையினால் எங்களை வாழ்விக்க முடியும் என நம்புகிறோம். அன்பு தந்தையே, உம் வார்த்தையை மீறிய முதல் ஆதாமும் ஏவாளும் உம் அழகான தோட்டத்தையும் உம் திரு இருத்தலையும் இழந்தார்கள். ஆகவே 2ஆம் ஆதாம் ஏவாள் உம் வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்ததால் நாங்கள் மீண்டும் உம் தோட்டத்திற்குள் உலாவ முடிகிறது, உம்மோடு உறவாட முடிகிறது, அப்பா பிள்ளை உறவு வளர்கிறது. உமக்கே அடிமை, நீரே என் வேந்தர் என்று உம் ஒவ்வொரு அசைவிற்கும் காத்திருந்து செயல்பட்ட அன்பு தாய் மரியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் திருமகன் இயேசு தம் தூய இரத்தத்தால் எம்மை விலைக்கு வாங்கி கொண்டார். ஆகவே
எங்கள் உடலும் உடைமைகளும் எங்களுக்கு சொந்தமல்ல, உமக்கே சொந்தம். நாங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லா ஆலோசனைகளும் உம் மறைநூலில் வழங்கியுள்ளீர். அதனையே உம் அன்பு கடிதமாக படித்தும் சுவைத்தும் அதன்படி வாழ எம்மை அர்ப்பணிக்கிறோம். உமது உதவியில்லாமல் எதுவும் முடியாது. நீரே எம் கைப்பிடித்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.